இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, இயேசுவே நன்றி. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படும் ஆண்டவரே. All bondages be broken in the mighty name of Jesus. Bind and cast every unclean spirit. எல்லா தாவிகளும் கட்டி நிர்மூலமாக்கப்படட்டும். கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஞானத்தை பொழிந்தருளும் இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. Amen. இன்னைக்கு ஒன்று சாமுவேல் 6வது அதிகாரத்தில் இருக்கிறோம். 5வது அதிகாரமும் 6வது அதிகாரமும் சேர்ந்து தியானிக்கின்ற விதத்தில் அது வரும். இந்த 1 சாமுவேல் 6வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? 6வது அதிகாரத்துல ஆனா அது தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக திருப்பாடல் சாரி 1 அரசர்கள். ஆமா, 1 அரசர்கள் 5, 6 தான் தியானிக்க போறோம். அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு சில வசனங்கள், திருப்பாடல்ல இருந்து சில வசனங்கள் வாசிப்போம். தாவீது எழுதின சில வசனங்கள், திருப்பாடல் 132ல 3ல இருந்து 5 வரைக்கும் நம்ம தியானிப்போம். திருப்பாடல் 132ல 3ல இருந்து 5 வரைக்கும். ஆண்டவருக்கு ஓர் இடத்தை, யாக்கோபின் வல்லவருக்கு ஓர் உறைவிடத்தை நான் அமைக்கும் வரையில் என் இல்லமாகிய கூடாரத்தினுள் செல்ல மாட்டேன். படுப்பதற்காக என் மஞ்சத்தில் ஏற மாட்டேன். என் கண்களை தூங்க விட மாட்டேன். என் இமைகளை மூட விட மாட்டேன் என்று அவர் சொன்னாரே. ஆமேன். ஆமேன். அற்புதமான ஒரு எந்த அளவுக்கு ஒரு தாகம் அவருக்குள்ள இருக்கின்றது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நம்ம ஆண்டவர் ஆலயத்தை கட்டுறதுக்கு வரைக்கும் தூக்கமே இருக்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட மகிமைக்காக அவர் வாழ்ந்த மனிதனாக இருக்கிறார் தாவீது. திருப்பாடல் இது தாவீது, சாலமன் கிடையாது, தாவீது. 27வது அதிகாரம் 4வது வசனம் வாசி பாருங்க. ஆண்டவரோட ஆலயத்துல அன்றாட நாள் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றார் தாவீது. வாசிக்கிறீங்களா? நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆமேன். ஆமேன். இது ஆண்டவருக்கு தெரிந்தாலும், அவரோட இதயத்தை தெரிந்திருந்தாலும், ஆனா அவருக்கு வேற திட்டங்கள், தாவீதுக்கு வேற திட்டங்கள் ஆண்டவர் வைத்திருந்தார். சாலமன் தான் அவரோட பிள்ளை தான் அது இந்த ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழி நடத்துதல் கொடுத்திருந்தார். அப்படி இருந்துட்டும் சாலமன் தான் அவர் அந்த கோயிலை கட்டுறாரு. ஆனா அப்படி இருந்துட்டும் அவர் செய்யற சில விஷயங்கள் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அதுல பல ஆழமான விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். இந்த ஆர்வம் உடனடியா சரி உங்க பிள்ளைதான் கட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே அது அப்படியே அவரு சரி என் பிள்ளை தானே கட்டணும், இனி நான் கட்ட தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இல்லை. உடனே அவர் என்ன செய்கின்றார், அவர் என்னென்ன விஷயங்கள் செய்தார் அப்படின்னு நம்ம தியானிக்க போறோம். ஒன்று குறிப்பீடு 22வது அதிகாரத்துல 14வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அந்த கோயிலுக்காக என்னென்ன பொருட்கள் தேவையோ அவரு எடுத்து வைக்கின்றார். ஒன்று குறிப்பீடு 22ல 14. இதோ எளியேன் ஆண்டவரின் இல்லத்திற்காக 4000 டன் பொன்னும் 40,000 டன் வெள்ளியும் எடை மதிப்பிட இயலா வெண்கலமும் இரும்பும் ஏராளமாய் சேகரித்துள்ளேன். மரங்களும் கற்களும் தயார் செய்து வைத்துள்ளேன். நீ இன்னும் அதிகம் சேகரிப்பாய். ஆமேன். ஆமேன். நீ இன்னும் அதிகம் சேகரிக்கணும். இதெல்லாம் பத்தாது, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கிறேன் அப்படின்ட்டு. இன்னும் அடுத்த வசனங்கள்லாம் பாருங்க. அவர் தங்கமும் வெள்ளின்றது மட்டும் கிடையாது, அதுக்கான ஆட்கள் யாரெல்லாம் தேவை அப்படின்னு. இது மட்டும் இல்ல, அந்த மக்களுக்கு இந்த சாலமன் கொடுக்க வேண்டியது ஊரறிய எல்லாருக்கும் முன்னாடி அவர் கொடுக்குறாரு. ஒன்னு குறிப்பீடு 29வது அதிகாரத்துல 1ல இருந்து 5 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? 1 குறிப்பீடு 29ல 1ல இருந்து 5. தாவீது அரசர் சபையார் அனைவரையும் நோக்கி, என் மகன் சாலமோனை மட்டுமே கடவுள் தேர்ந்து கொண்டார்.
அவன் அனுபவமற்ற இளைஞன், செய்ய வேண்டிய பணியோ பெரிது. கட்டவிருக்கும் இல்லமோ மனிதனுக்கு அன்று, கடவுளாகிய ஆண்டவருக்கே. நான் என்னால் முடிந்த வரைக்கும் என் கடவுளின் கோவிலுக்கென்று பொன் வேலைக்குரிய பொன், வெள்ளி வேலைக்குரிய வெள்ளி, வெண்கல வேலைக்குரிய வெண்கலம், இரும்பு வேலைக்குரிய இரும்பு, மர வேலைக்குரிய மரம் ஆகியவற்றையும் பதிப்பதற்கான கோமேதக கற்கள், மாணிக்க கற்கள், படிக பச்சை கற்கள், எல்லா வகை விலையுயர்ந்த கற்கள், சலவை கற்கள் ஆகியவற்றையும் பெருவாரியாக சேர்த்து வைத்துள்ளேன். என் கடவுளின் கோவிலின் மேல் நான் வைத்துள்ள பச்சாபத்தால் திருத்தலத்திற்கென்று நான் சேர்த்து வைத்துள்ள யாவற்றையும் தவிர, என் சொந்த கருவூலத்திலிருந்து என் கடவுளின் கோவிலுக்கு பொன்னையும் வெள்ளியையும் வழங்குகிறேன். கோவில் சுவர்களில் பொதிவதற்காக 3000 தாலந்து ஓபீரியன் பொன்னும் 7000 தாலந்து தூய வெள்ளியும் கொடுக்கிறேன். மற்றும் திறன்மிக்க கைவினைஞரால் செய்யப்பட வேண்டிய அனைத்து பணிக்காக பொன் வேலைக்காக பொன்னும், வெள்ளி வேலைக்காக வெள்ளியும் தருகிறேன். இன்று இப்பணிக்கென தம் கையிலிருந்து தாராளமாக ஆண்டவருக்கு கொடுப்பது வேறு யார் என்றார். ஆமேன். ஆமீன். தாராளமாக யாரை இன்னும் கொடுக்குறீங்க? அவர் வந்து போர்ல இருந்து கிடைத்த ஒரு விஷயங்கள் கொடுக்கறதுன்னு மட்டும் கிடையாது. அவருக்கு இருந்த சொத்துல தான் அவர் கொடுக்குறாரு நிறைய. அது மட்டும் இல்ல, மற்றவர்களையும் வந்து ஒரு சாட்சியாக இருந்த மற்றவங்களையும் அழைக்கின்றார், நீங்களும் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் கிடையாது. 1 குறிப்பீடு 28வது அதிகாரம் நினைக்கிறேன். ஆமா, 28ல 6ல இருந்து 12 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. இந்த கோயிலுக்கு கட்ட வேண்டிய அனைத்து திட்டமும், ஒரு சின்ன பையன், அவனுக்கு வந்து தெரியாது, அதனால அனைத்து திட்டமும் வந்து வகுத்து சோலமனுக்கு கொடுக்குறாரு. 1 குறிப்பீடு 28ல 6ல இருந்து 12 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அவர் என்னை நோக்கி, உன் மகன் சாலமோனே என் இல்லத்தையும் என் முற்றங்களையும் கட்டி எழுப்புவான். அவனை நான் எனக்கு மகனாக தேர்ந்து கொண்டுள்ளேன். நானும் அவனுக்கு தந்தையாய் இருப்பேன். அவன் என் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் இன்று போல் உறுதியுடன் கடைபிடித்து வந்தால் நான் அவன் அரசை என்றென்று நிலைநாட்டுவேன் என்றார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் சபையாகிய இஸ்ரேல் எல்லாரும் கண் காண நம் கடவுளின் செவி கேட்க நான் கூறுவது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் விதிமுறைகள் அனைத்தையும் நாடி கடைபிடிப்பீர்களாக. அப்போது நீங்கள் இந்த நல்ல நாட்டை உரிமையாக்கிக் கொள்வீர்கள். உங்களுக்கு பின் உங்கள் புதல்வர் அதை என்றென்று உரிமை சொத்தாக்கிக் கொள்வார். என் மகனே சாலமோன், நீயோ உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனத்தோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய். ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்தறிகிறார், எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகிறார். நீ அவரை தேடினால் கண்டடைவாய். நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார். இதோ பார், திருத்தலமாக கோவில் ஒன்று கட்டுவதற்கு ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்துள்ளார். துணிவுடன் அதை செய்வாயாக. தாவீது தம் மகனிடம் கோவில் மண்டபம், அதன் அறைகள், அதன் கருவூல அறைகள், அதன் மேல் மாடிகள், அதன் உள்ளறைகள், இரக்கத்தின் இருக்கைக்கான அறை ஆகியவற்றின் மாதிரி வடிவத்தை கொடுத்தார். மேலும் தம் மனத்தில் எண்ணியபடி ஆண்டவரின் இல்லத்தின் முற்றங்கள், அதை சுற்றியுள்ள அறைகள், கடவுளின் கோவிலுக்கான கருவூலங்கள், நேர்ச்சை பொருட்களின் கருவூலங்கள் ஆகியவற்றின் மாதிரி வடிவத்தை கொடுத்தார். ஆமேன். ஆமேன். இவ்வளவு விஷயங்கள் வந்து செய்கின்றார் ஆண்டவருக்காக. அதுல முக்கியமான வசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்லுங்க. சாரி, நீங்க இப்ப சொன்னது 1 கொரிந்தியர் பிரதர், 1 குறிப்பீடு 28வது அதிகாரத்துல 6ல இருந்து 12 வரைக்கும் சொல்லியிருந்தோம். அதுல அவரு குறிப்பீடு Chronicles 1 Chronicles chapter 28. ஓகே ஓகே, थैंक यू. பரவாயில்ல. ஸோ இங்க இந்த 1 குறிப்பீடுல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு வசனம் வந்து, இது எளிதாக அவர் வந்து செஞ்ச விஷயங்கள் கிடையாது. இது வந்து அவரு கஷ்டப்பட்டு அவர் செஞ்சிருக்கிறார் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிதான செய்த விஷயங்கள் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் அவர் வந்து செஞ்சிருக்கிறார். அவர் 28ல 22 நினைக்கிறேன். ஆமா, ஆமா 22ல 1 குறிப்பீடு 22ல 14வது வசனம் எடுத்து பாத்தீங்கன்னா, அது வந்து அவரு பெரும் வேதனையோட வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சேகரிப்பு, இதெல்லாம், இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்கிறார். ரொம்ப எளிதான செய்த வேலைகள்லாம் கிடையாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வேதனைப்பட்டு ஆண்டவருக்காக செய்யறாருன்னா எந்த அளவுக்கு அவர் உள்ளத்துல அன்பு இருந்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கும். அந்த அன்புல வந்து நம்ம ஆண்டவருக்காக சில விஷயங்கள் நம்ம செய்யணும். இந்த மாதிரி வந்து மாத்தி வைக்கணும். நம்மளும் வந்து
சில பாரங்களா இருக்கலாம், சில விஷயங்கள் கஷ்டமா இருக்கலாம். ஆனாலும் மாத்தி வைக்கும்போது அது நமக்கே வந்து ஆண்டவர் வந்து ஆசீர்வாதமா மாற்றுவார். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல 9ம் 10ம் வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல 9ம் 10ம். உன் உன் செல்வத்தை கொண்டு அவரை போற்று. உன் விளைச்சல்கள் எல்லாவற்றின் முதற் பலனையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும், குடங்களில் திராட்சை ரசம் வழிந்தோடும். ஆமென். ஆமென். இது இது சும்மா வசனங்கள் மட்டும் வாசிச்சு சில விஷயங்கள் இதெல்லாம் செய்யணும், இது செஞ்சா உங்களுக்கு நல்லது அப்படின்ற பிபிலிய வசனங்கள் வைத்து மட்டும் சொல்ற விஷயமா நான் சொல்ல போறது கிடையாது. என் வாழ்க்கையில நடந்த விஷயத்த சொல்றேன். நான் வந்து சின்ன ஒரு ஒரு கால் சென்டர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நடந்த ஒரு நிகழ்வு. என்னடா நமக்கு சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல தான் என்னோட எனக்கு இருக்கிற மேல இருக்கிற ஒரு சூப்பர்வைசர், என்னோட மேனேஜர், அவர் சூப்பர்வைசர் வந்து அவர் என்கிட்ட இருந்து கடன் வாங்குறாரு. கொஞ்ச நாள்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொருத்தர், அது அவருக்கும் மேல, அவர் வந்து குரூப் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. 4, 5 மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாரையும் அவர் தான் மேனேஜ் பண்றாரு. அவரு வந்து என்கிட்ட வந்து கடன் கேட்கிறாரு. நானும் சில மாதங்கள் அவருக்கும் கொடுத்தேன். அதுக்கும் மேல அவர் வந்து புரோகிராம் மேனேஜர். 3 நிலை மக்கள் வந்து என்கிட்ட இருந்து காசு கேட்கறாங்க. நானும் குடுக்கறதுக்கு என் கரத்துலயும் இருக்கு. இத்தனைக்கும் வந்து அவங்களோட சில பேரோட பாதி கூட சம்பளம் இருக்காது நம்மகிட்ட. ஆனாலும் வந்து ஆண்டவர் குடுக்கின்ற நிலையில் நம்மள வைக்கின்றார். என்ன வச்சிருந்தாரு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணைச்சட்ட நூல் 28வது அதிகாரத்துல பாருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப முக்கியமான சில வசனங்கள் நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதனால வாசித்து பாருங்க. ஆழமாக தியானிக்க வேண்டிய வசனங்கள். நீ கொடுப்பாய், ஆசீர்வாதமா இருப்ப. நீ வந்து கொடுக்கின்ற மகனாக இருப்ப. ஆனா யாருமே வந்து உன்கிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அற்புதமான சில வசனங்கள். இது வந்து எனக்கு இந்த வசனங்கள்லாம் எனக்கு தெரியாது. இந்த அளவுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச பைபிள் அளவுக்கு அந்த அளவுக்கு தெரியாது அந்த நேரத்துல. ஆனா ஆண்டவரே காட்டினாரு. என்ன ஆண்டவரே இதெல்லாம் வந்து மக்கள் நிறைய பேர் என்கிட்ட வாங்குறாங்க. திருப்பி குடுக்குறாங்க. காசெல்லாம் திருப்பி குடுக்குறாங்க. ஆனா அவங்க என்கிட்ட இருந்து வாங்குறாங்க. அவங்க என்னை விட அதிகமான சம்பளமாச்சே. எதுக்காக என்கிட்ட இருந்து வாங்கலாம்னு யோசிக்கும்போது தான் இணைச்சட்ட நூல் 28வது அதிகாரம். இணைச்சட்ட நூல் 28வது அதிகாரத்துல 12ம் சரி 11ல இருந்து 13 வரைக்குமே வாசிங்க. உங்களுக்கு புரியும் நான் சொல்ல வரேன். இணைச்சட்ட நூல் 28 11ல இருந்து 13 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? உனக்கு கொடுப்பதாக உன் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் உன் கருவின் கனி, உன் கால்நடைகளின் ஈற்றுகள், உன் நிலத்தின் பயன்கள் ஆகியவற்றில் நலன்களால் நீ நிறைவு பெறும்படி ஆண்டவர் அருள்வார். தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும், அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். ஆமென். ஆமென். பல்பேருக்கு நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். இது வரைக்கும் கடன் வாங்குற அளவுக்கு ஆண்டவர் வந்து எனக்கு வச்சதே கிடையாது. கடன் வாங்கவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். ஏன்னா ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தை தெளிவா போட்டிருக்கோம், கடன் வாங்காதீங்க அப்படின்ட்டு. அது நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி 13வது அதிகாரம் நினைக்கிறேன். ஆனா இதை வைத்து நான் என்ன சொல்ல வரேன், இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது என்னன்னா, முக்கியமான வசனம் 1 அரசர்கள் 6வது அதிகாரத்துல 11ல இருந்து 13 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, ஒரு வார்த்தை, சாலமனுக்கு ஒரு வார்த்தை, ஆண்டவரோட ஒரு எச்சரிக்கை வருகின்றது. அவரும் வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து அவரு இந்த கோயிலை கட்டுறாரு. கோயிலை கட்டுறாரு. ஆனா இந்த ஒரு வசனத்தை நீங்க, இந்த 3 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஆழமான விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம். வாசிக்கிறீங்களா? 1 அரசர்கள். அப்போது ஆண்டவரின் வாக்கு சாலமோனுக்கு உரைக்கப்பட்டது. அவர், நீ என் நியமங்களின்படி ஒழுகி, என் நீதி சட்டங்களின்படி செயலாற்றி, என் கட்டளைகளை கடைபிடித்து நடந்து வருவாயாகில், நீ கட்டுகிற இக்கோவிலை குறித்து நான் உன் தந்தை தாவீதுக்கு சொன்ன என் வாக்கை உன்னிடம் நிறைவேற்றுவேன். இஸ்ரேல் மக்களிடையே குடியிருப்பேன். என் மக்களாகி இஸ்ரேலரை கைவிட மாட்டேன் என்றார். சாலமோன் கோவிலை கட்டி முடித்தார். ஆமென். ஆமென். நீங்க கீழ்ப்படுகின்ற மக்களாக இருக்கணும். நீங்க வந்து முக்கியமா சொல்ற விஷயம் என்னன்னா, இவர் வந்து கோயிலை கட்டுறதுனால
கடவுளுக்கு பெரிய சந்தோஷம் இல்லை. கீழ்ப்படிவதனால தான் கடவுளுக்கு சந்தோஷம். ஒரு கீழ்ப்படுகின்ற உள்ளத்தை தான் ஆண்டவர் தேடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு தான் புரிஞ்சுக்கணும் நீங்க முக்கியமா. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இணைச்சட்ட நூல் 28வது அதிகாரம் 1 to 14 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. கீழ்ப்படியும் போது வருகின்ற ஆசீர்வாதங்கள் அதெல்லாம். கீழ்ப்படியும் போது நம்ம பெரிய நம்ம செய்கின்ற வேலையினால கிடையாது. நான் வந்து இவ்வளவு பெரிய பல பைபிள் ஸ்டடிகள், பல போதனைகள் சொல்லலாம். ஆனா அது ஒரு கீழ்ப்படியாமையிலிருந்து வருகின்ற ஒரு செயலாக இருந்தால் அது ஆசீர்வாதமா முடியணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு இருக்கின்ற வீட்டுல இருக்கின்ற பொறுப்புகளை விட்டுட்டு நான் வந்து செஞ்சேன்னா அது ஆசீர்வாதமா வரணும்னு அவசியம் கிடையாது. கீழ்ப்படிந்து நான் செய்ய வேண்டிய பொறுப்புகளும் செய்து நான் இது வந்து செய்யணும். அதான் ஆண்டவர் விரும்புகின்றார். நம்ம ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு நம்ம கீழ்ப்படுகின்ற உள்ளத்தை தான் அவர் பார்க்கிறார். அந்த உள்ளத்தை தான் அவர் வந்து முக்கியமா அவர் வந்து பார்க்கிறாரு. எபேசியர் திருமுகம் 6வது அதிகாரத்துல, எபேசியர் திருமுகத்துல 6வது அதிகாரத்துல 6வது வசனம், எபிஷியன்ஸ் சாப்டர் 6 verse 6 எடுத்து வாசிப்பாரு. என்ன ஒரு உள்ளத்தை அவர் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மனிதர்களுக்கு உகந்தவர்களாகுமாறு வேலை செய்வதாக காட்டிக் கொள்பவர்கள் ஆயிராமல் கிறிஸ்துவின் பணியாளராய் கடவுளின் திருவுளத்தை உளமாற நிறைவேற்றுங்கள். கடவுளின் திருவுளத்தை உளமாற நிறைவேற்றுங்கள். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் வந்து தாவீதுக்கும் சோலமனுக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறது எதனால அப்படின்னு சொன்னீங்கன்னா, கோயிலை கட்டினதுனால இல்ல, ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படித்ததுனால. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதை இதே மாதிரி ஒரு எச்சரிக்கை அவர் இங்க கொடுக்குற எச்சரிக்கை என்ன? நான் சொல்ற விஷயங்களை சொல்ற விதத்துல நீங்க செஞ்சா உங்களுக்கு ஆசீர்வாதம். இணைச்சட்ட நூல் 28 to 30 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. இது சோலமனுக்கு முதல் முறையா வருகின்ற ஒரு வெளிப்படுத்துதல் கிடையாது. 1 அரசர்கள் 3வது அதிகாரத்திலையும் அவர் சொல்லுவாரு. இந்த கோயிலை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் சொல்லுவாரு. 9வது அதிகாரத்துல 3 to 9 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா பார்க்கலாம் நீங்க அதை. திருப்பியும் சொல்லுவாரு, இந்த கீழ்ப்படிவதுதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு. கீழ்ப்படியாமையினாலதான் வந்து ஆதாமோட பாவத்துக்கு விழுந்தார். கீழ்ப்படிவதன் வழியாக தான் நம்ம வளருவோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல 22. இந்த சில விஷயங்கள் எத்தனை வாட்டி சொன்னாலும் நம்ம பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பிடிவாத குணத்துல இருக்கிறோம் நம்ம உள்ளத்துல. 1 சாமுவேல் 15:22 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரி பலிகள் பிற பலிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது, கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாக்களின் கொழுப்பை விட மேலானது. ஆமென். மத்தேயு 21 2 விதமான மனிதர்களை பத்தி ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துகின்றார். ஒரு ஓமையை சொல்றார். மத்தேயு 21 28 to 32. ஒரு மூத்த சகோதரன், ஒரு இளைய சகோதரன். ஒருத்தர் வந்து நான் செய்யறேன் சொல்லி செய்யறது கிடையாது. இன்னொருத்தர் செய்யலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்யறாரு. யாரு வந்து ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கும்? மத்தேயு 21 28 to 32 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? மேலும் இயேசு இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்னும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். ஆமென். ஆமென். நல்லா ஆண்டவர் காத்து நிக்கிற அந்த பரிசேயர்கள் திருப்பி வருவாங்க. அந்த வெளி வேடத்தோட நிறுத்துங்க அப்படின்ட்டு. ஆனா அவங்க வார்த்தையில அழைத்துதல் தான் கடவுளேன்னு இருக்க ஒழிய வெளி வேடக்காரர்களாக இருந்தார்கள் ஒழிய உள்ளத்துல வந்து அந்த கீழ்ப்படிதல் இல்லை. சில இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது கீழ்ப்படிய மாட்டாங்க. இது
பெரிய பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு பல விதமான சாக்கு போக்கு நம்ம வச்சிருக்கிறோம். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரத்துல 46ல இருந்து 49 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அவரோட வார்த்தைகளை கேட்டு அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதன் வழியாக நம்ம அவர் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செயல் வழியா காட்டணும். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரத்துல 46ல இருந்து 49. நான் சொல்லுவதை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறை மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை, ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார். ஆறு பெருக்கெடுத்து அதன் மேல் மோதிய உடனே அது விழுந்தது, அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது. ஆமேன். ஆமேன். பிலிப்பியர் எழுதிய திருமுகம் 2வது அதிகாரத்துல 8ம் 9ம் முக்கியமான வசனங்கள், ஆழமான வசனங்கள் தியானிப்போம். பிலிப்பியர் எழுதிய திருமுகம் 2வது அதிகாரத்துல 8ம் 9ம் வாசிப்பாங்க. அதுல இயேசு ஆண்டவர் எப்படி அவரையே வந்து தாழ்த்திக்கின்றார் அப்படின்ட்டு கீழ்ப்படிதல் வழியாக வாசிங்க. சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவையே சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆமேன். ஆமேன். கீழ்ப்படிதலோட ஒரு முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நம்ம கீழ்ப்படுகின்றோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு அந்த கீழ்ப்படிதல் கஷ்டமா இருக்கோ, நம்ம அவ்வளவுக்கு அந்த கீழ்ப்படியாமை வந்து அந்த அந்த அளவுக்கு ஒரு பிடிவாத குணம் நமக்கு இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நம்ம கீழ்ப்படுகின்றோமோ அவ்வளவுக்கு நம்ம உயர்த்தப்படுவோம். இதோட அர்த்தம் என்னன்னா, அடித்தளமா எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் வந்து நம்ம கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் வந்து ஆண்டவரை கீழ்ப்படியணும். நம்ம எந்த உணர்வுகள் நமக்கு கீழ்ப்படியாம பல விதமான உணர்வுகள் இருக்கலாம், பல விதமான சிந்தனைகள் இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றோம் அப்படின்னு சொன்னா அந்த சூழ்நிலைகள் நம்ம பலவிதமான நமக்கு ஒரு பயனாக இருக்கலாம். நான் பொய் சொல்றது வழியா பல விதமா நமக்கு வாழ்க்கையில கிடைக்கலாம். சூழ்ச்சி வழியா நம்ம பல விதமான விஷயங்கள் நம்ம கையாளலாம். நம்ம கரத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன சொல்லணும், நம்ம ஃபியூச்சருக்கு வந்து அது பெனிஃபிட்டா இருக்கலாம். ஒரு குறுக்கு வழியில போனா இந்த விஷயத்த செஞ்சா மட்டும் போதும், சில பொய்கள் சொன்னா போதும், சில சின்னதா இருக்கும். அந்த சின்ன வழியா ஆண்டவரை நம்ம ஆண்டவரை ஏமாற்றி மனிதரை ஏமாற்றோம், ஆண்டவர் புரிஞ்சுக்குவார் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஆண்டவர் தான் நம்மளே தான் ஏமாத்திட்டு இருக்கோம். இது ஆண்டவரின் திருவுளமாக இருந்தால் மட்டும் நான் செய்வேன். சாலமன் அற்புதமா வந்து அவரோட பாடல்ல சொல்றாரு. சாங் ஆஃப் சாலமன், சாலமனின் பாடல்கள்ல 2வது அதிகாரத்துல 15வது வசனம். சாங் ஆஃப் சாலமன்ல, சாலமன் பாடல்கள்ல 2வது அதிகாரத்துல 15வது வசனம் நரிகளை பத்தி அவர் சொல்ற ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்கு. நரிகளை பிடிங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறீங்களா? சாங் ஆஃப் சாலமன் 2:15. அதுல 2 விதமான நரிகளை பார்க்கலாம். பெரிய நரி, ஒண்ணு சின்ன நரி அப்படின்ட்டு. சின்ன நரி தான் அதிகமான பிரச்சனைகள் செய்யும். வாசிக்கிறீங்களா? சின்ன நரிகள், சின்ன பிரச்சனைகள், சின்ன முடிவுகள் வழியாக பெரிய பெரிய பிரச்சனைகள் வருவது வாய்ப்பு உண்டு. நம்ம 2 சாங் ஆஃப் சாலமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஞானம் இல்ல, அதுக்கு முன்னாடி வருகின்ற உன்னத பாட்டு தானே? ஆமா, உன்னத பாட்டு, கரெக்ட். 2:15. 2:15. ரெண்டுல 14 தானே பிரதர்? 15. பிடியுங்கள் எமக்காக நரிகளை, உள்ள நரிகளை பிடியுங்கள், அவை திராட்சை தோட்டங்களை அழிக்கின்றன, எம் திராட்சை தோட்டங்களோ பூத்துள்ளன. ஆமென். சோ 2 விதமான நரி இருக்கு. ஒரு பெரிய நரிகள்லாம் இருக்கு, சின்ன நரி. ஆனா சின்ன நரி தான் அதிகமான பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில செய்யும். இந்த சின்ன நரிகள்ன்றது என்ன?
நம்ம வாழ்க்கையில நம்ம சின்ன 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 முடிவுகள், நம்ம வாழ்க்கையில செய்யற சின்ன சின்ன முடிவுகள் வழியாக சின்ன சின்ன ஒரு அடிமத்தம் நம்ம வாழ்க்கையில வருகின்றது. சாத்தானால பெரிய பாவங்கள்லாம் செய்ய சொல்லி நம்மளால ஏமாத்த முடியாது. நம்மள ஏமாத்த முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு அருவருப்பான விஷயங்கள். கொலை செய்ய சொன்னா நம்ம கொலை செய்வோமா? செய்ய மாட்டோம். ஆனா இதே வந்து அவங்க நம்மளை பத்தி தவறா சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள பத்தி தவறா சொல்றது நம்ம பெருசா யோசிக்க மாட்டோம். பெரிய பெரிய பாவங்கள்லாம் வந்து நம்ம செய்ய மாட்டோம். ஆனா சின்ன சின்ன பாவங்களாக நம்ம வந்து பல கட்டுகள் வழியாக நமக்கு அது அடிமத்தத்தை கொண்டு வந்து ஆண்டவரை விட்டு வெகு தூரம் நம்ம விலகி செல்வோம். ஆண்டவர் வந்து எச்சரிக்கையாக இருக்க சொல்றாரு. நம்ம சாத்தானுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்க கூடாது. சின்ன 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 விஷயங்கள் வழியாக கூட நம்ம இடம் கொடுக்க கூடாது. சின்ன ஒரு கெட்ட வார்த்தையாக இருக்கலாம், கோவப்படுவதாக இருக்கலாம். சின்ன விஷயத்திலையும் வந்து பொறுமையாக இருக்கு. நம்ம வந்து ஆண்டவரை கீழ்ப்படியணும். எல்லா விஷயங்களையும் ஆண்டவர் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல 7வது வசனம் நம்ம வாசிப்போம். நம்ம வாழ்க்கையில இந்த சின்ன பிரச்சனைகள், நம்ம சின்ன விஷயத்திற்கு ஏன் கீழ்ப்படிவது இல்லை அப்படின்னு சொன்னா, நம்ம விசுவாசத்தால நடக்காதனாலதான், நம்ம காட்சியால நடக்கின்ற மக்களாக இருக்கின்றோம். அதனால வாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 5:7. நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்கிறோம். ஆமேன். ஆமேன். ஆனா பல நேரத்துல நம்ம காண்பதன் அடிப்படையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய தவறு அப்படின்றதுதான். நமக்கு தெரிஞ்சது, நமக்கு புரிஞ்சது, அது மட்டும் தான் செய்வோம். ஆண்டவரே உங்க ஞானத்தை வெளிப்படுத்துங்க, அதுக்கு ஏற்றபடியா நான் செய்யறேன். அதெல்லாம் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனாலதான் நம்ம இன்னைக்கு ஜெபிப்போம், ஆண்டவர்கிட்ட உள்ளத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே முழுமையாக கீழ்ப்படிவ, எல்லா சூழ்நிலையிலும் கீழ்ப்படிவதற்கு, எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கீழ்ப்படிவதற்கு கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கிருபை எங்களுக்கு தாரும். எப்படி திருப்பாடல் 40வது அதிகாரத்துல 8வது வசனம் வாசிப்போம். அதுல உங்க திருவுளத்துல நான் வந்து மகிழ்ச்சி அடைகின்றேன் அப்படின்னு உங்க சட்டம் என் உள்ளத்துல இருக்கின்றது அப்படின்னு. திருப்பாடல் 40:8 நமக்கு இன்னைக்கு ஆசீர்வாதத்தோட வசனம் அப்படின்னு சொல்லி வாசிப்போம். வாசிக்கிறீங்களா? என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். ஆமேன். ஆமேன். உள்ளத்தில் உங்க திருச்சட்டம் நம்ம உள்ளத்தில் இருக்கட்டும். ஆண்டவர் வார்த்தை வந்து ஆவியானவரோட வழி நடத்துதல் வழியாக நடக்கின்ற மக்களாக மாற, ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து கட்டுகளும் முடைக்கப்படுத்தும் ஆண்டவரை. இந்த பிடிவாத குணங்கள் எல்லாம் விட்டு போகட்டும். ஆண்டவர் கீழ்ப்படுகின்ற ஆவி எங்கள் உள்ளில் மாறட்டும் ஆண்டவரை. ரத்தத்தால் எங்களை கழுவும், எல்லா கட்டுகளும் முடைக்கப்படட்டும். Bind and cast every unclean spirit. Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.